வணக்கம். நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதையும், அடுத்த வாரத்துக்கான நிஃப்டியோட அவுட்லுக் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல ட்ரேட் ஆகும், என்னென்ன லெவல்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல தெளிவாக பார்த்துடலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கு வீடியோ என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியோட டார்கெட்டா வந்து நேற்றுக்கு 25,200 போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ நேற்றையோட வீடியோல இதுதான் நம்ம லெவலாக கொடுத்துருந்தோம். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல நேற்றையோட வீடியோல ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஒரு சைட்வேஸ்ல இருக்கிறது ஒரு பெரிய ஃபால்க்கு நிஃப்டி ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் டே தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். கரெக்டா? ஸோ இதுல இருந்து லெவல்ஸ் எப்படி கொடுத்துருந்தோம்னா இந்த ரேஞ்சில் இருக்கு. இந்த சேனலுக்குள்ள இருந்து பிரேக் அவுட், இந்த சேனலுக்குள்ளே இருந்துச்சுன்னா சைட்வேஸ் மூவ் ஆகலாம். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ட்ரெண்டிங் டேக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. டவுன் சைடில் 25,200 வரைக்கும் போகலாம். ஒருவேளை அப் சைடில் பிரேக் பண்ணுச்சுன்னா 25,850 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஓகே. இன்னைக்கு பர்ஃபெக்டா அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது மாதிரி ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் டேயா அமைஞ்சது. ஓகே. ஸோ நம்ம வீடியோல என்ன லெவல் கொடுத்துருந்தோமோ அது பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. ப்ளஸ் இதுவே தான் லைவ் மார்க்கெட்லயும் லெவலா ஷேர் பண்ணியிருந்தோம். இதோட நம்மளோட வீக்லி அனாலிசிஸ்லயும் நம்ம தெளிவா இந்த வாரத்துக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். வீக்லி அனாலிசிஸ் வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த வாரம் கம்ப்ளீட்டா டவுன் ட்ரெண்ட் தான் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ நிப்டி இங்க இருக்கும்போது கம்ப்ளீட்டா டவுன் ட்ரெண்ட் தான். நிப்டி 25,800 சம்திங் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வீக்ல. இல்ல 800 700 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு இந்த வீக்கோட பிகினிங்ல. 700ல இருந்து தொடர்ந்து ஃபால் கொடுத்து 24,850 வரைக்குமே நிப்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் போன வாரம் வீடியோ சொல்லியிருந்தோம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 24,850 இருந்துச்சு. பட் அது வரைக்கும் வரல. நம்ம சொல்லியிருந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லெவலும் 25,450யும் 25,150யும் வந்துடுச்சு. இன்னைக்கு நிப்டி க்ளோஸ் பண்ணும்போது 25,150 பர்ஃபெக்டா டச் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அப் ட்ரெண்ட் தான் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே தான் மூவ் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அதே பேட்டர்ல டிராவல் ஆகி பாட்டம் வந்திருக்கு. இன்னும் ஃபைனல் டார்கெட் வரல. ஓகே. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும், ஸோ இன்னைக்கோட சார்ட்லையும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ இதுதான் லைவ்லயும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம், டெலகிராம்ல லைவ்ல ஷேர் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இதே மாதிரி டெலகிராம்ல நிஃப்டியோட டைரக்ஷன் லைவ் மார்க்கெட்ல வேணும்னா டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நம்ம டார்கெட் இதான் கொடுத்துருந்தோம். 25,350 ஃபர்ஸ்ட் லெவலும், அதுக்கப்புறமா 25,280 செகண்ட் லெவலும் நிஃப்டி டவுன்ல வரதுக்கான பாசிபிள் இருக்கு. இந்த ரேஞ்சுக்கு மேல 25,400 420 மேல க்ளோஸ் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் போகலாம் அப்படிங்கறத இன்னைக்கு லைவ்ல ஷேர் பண்ணியிருந்தோம் மார்னிங். ஓகே. ஸோ ரெண்டாவது நம்ம கொடுத்திருந்த மாதிரி 25,350 ரேஞ்ச் வந்துச்சு. அந்த டார்கெட் வரும்போது அதுல ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து ஹோல்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே. ஸோ தொடர்ந்து ஃபால் நடந்துகிட்டே இருந்து நம்ம எதிர்பார்த்த அடுத்த டார்கெட்டும் பர்ஃபெக்டா ரீச் ஆயிருந்துச்சு. 25,280க்கு 350 இருந்து 280க்கு பர்ஃபெக்டா வந்துருந்துச்சு. அதுல வரும்போது நம்மளோட அடுத்த டார்கெட் 25,215 இருந்து 25,215 வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படிங்கறத அப்டேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராம்ல. ஓகே. இப்போ 11:30 11:40க்கு. ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதே மாதிரி சரி இதுல ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு மார்க்கெட். அது சேனல் பேட்டர்ல இருந்து அவுட் சைட்ல ஒரு சின்ன ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்த மேல போனா கூட க்ளோசிங்ல பர்ஃபெக்டா நம்ம எதிர்பார்த்த 25,215 அப்படிங்கிறதையும் டச் பண்ணியிருக்கு. நம்ம வீடியோல கொடுத்த டார்கெட் 25,200 பிளஸ் இந்த வீக்கோட செகண்ட் டார்கெட் 25,150 அப்படிங்கிறதையும் நிப்டி டச் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ எப்படி அனலைஸ் பண்ணியிருந்தோமோ அந்த டைரக்ஷன்ல இன்னைக்கு பர்ஃபெக்டா நிப்டி மூவ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டோட அப்டேட் கிடைக்கும். ஓகே. ஸோ இதான் நம்ம அடுத்த வாரத்துக்கான அவுட்லுக் எப்படி இருக்கும்னா இந்த வாரம் எதிர்பார்த்த மாதிரியே தான் வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட கீழே வர வேண்டியது இருக்கு. ஸோ 24,850 தான் நம்மளோட ஃபைனல் டார்கெட்டா இந்த வாரத்துக்கு இருந்துச்சு. அது வரைக்கும் வரல. ஏன்னா நிப்டி ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல போயிடுச்சு இடையில. இந்த சேனல் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல கன்சல்டேஷன்ல இருந்தனால நம்ம ஃபைனல் டார்கெட் வரைக்கும் வரல. பட் 25 செகண்ட் டார்கெட் 25,150 வரைக்குமே நிப்டி இன்னைக்கு வந்திருக்கு. இந்த வீக்கோட க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ அடுத்த வாரத்துக்கு பர்ஃபெக்டா இப்பவும் அதே சேனல் பேட்டர்ன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல இந்த சேனல் பேட்டர்ன் ரெசிஸ்டன்ஸ், இந்த சேனல் பேட்டர்ன் சப்போர்ட், இதுல இருந்து வெளியே போயிருந்தா கூட மேல இந்த இதுல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரிஜெக்ட் ஆகி அதை ஹோல்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு பர்ஃபெக்டா மறுபடியும் அந்த சேனலுக்குள்ளேயே செட் ஆயிருக்கு. ஓகே. இது ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து டவுன் ட்ரெண்டாக எதிர்பார்க்க முடியும். ஓகே. ஸோ நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ மூணுமே உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ அடுத்த வாரத்துக்கு எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராபபிலிட்டி பார்க்கறோம்னா இதுதான் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள பிரேக் ஆகி உள்ள வந்திருக்கு.
பிளஸ் இந்த வீக்லி ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை முடிச்சுக்கிட்டு ஓகே, இதை அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல இப்போ இதை க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ நிஃப்டி தொடர்ந்து இந்த சேனல் பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணி சப்போர்ட்டை நோக்கி போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டான 24,000, விச் மீன்ஸ் இந்த வாரத்துக்கு லாஸ்ட் டார்கெட்டா இருந்தது, அடுத்த வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்க போகுது. அவ்வளவுதான். 24,850க்கு இனிஷியலா மார்க்கெட் வரணும். 25,000 பிரேக் பண்ணி 25,850க்கும் ஓகே 850க்கும் அதுக்கப்புறமா 750 வரைக்கும் நிஃப்டி அடுத்த வாரம் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, 750 வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 750ல ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கரெக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபால் தொடர்ந்துச்சுன்னா 550 வரைக்கும் நிஃப்டி அடுத்த வாரத்துக்கு ஃபால் ஆகும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நிஃப்டி அப்படியே மூவ் ஆகும் பட்சத்துல இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சேனல் தான் இப்போதைக்கு நிஃப்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணுச்சுன்னா அடுத்த லெவலில் 24,850யும் அதுக்கு அடுத்து 750யும் அதுக்கு அடுத்தால் 25,550 வரைக்குமே நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்கு. ஓகே, ஸோ இது இந்த 1 hour சேனல் பேட்டர்னை பேஸ் பண்ணி. ஓகே, இதை நம்ம வீக்லிலையும் ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். வீக்லியில பார்த்தோம்னா இந்த கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அதையும் குயிக்கா பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வீக்லி சார்ட்ல இருக்கு நிஃப்டி. வீக்லி சார்ட்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த சப்போர்ட்லையும் இந்த மேல இந்த ரெசிஸ்டன்ஸ்லையும் நிஃப்டி டிராவல் ஆகிட்டு இருக்கு, அப்படிதானே? ரொம்ப நாளா நம்ம மாசம் இதுலேயே தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுல சப்போர்ட் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நிஃப்டியோட கம்ப்ளீட் டிராவலுமே அமைஞ்சிருக்கு. ஒரு தடவை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு, கீழே வந்து நிஃப்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, அதுவும் ஒரு பர்ஃபெக்டான ப்ரீவியஸ் சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதை கனெக்ட் பண்ணா இங்க சப்போர்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்கு. ஓகே, ஸோ இதை அப்படியே கனெக்ட் பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 2 சேனல் பேட்டர்ன் இருக்கு. இது ஒரு மெயின் சேனல் பேட்டர்ன், அது கீழே ஃபால் கொடுத்திருந்தது. இதுல ஒரு சேனல் பேட்டர்ன் இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்படியே தொடர்ந்து இதுல சப்போர்ட் இதுல சப்போர்ட் எடுத்து போயிருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ நிஃப்டி பர்ஃபெக்டா பார்த்தோம்னா இந்த சேனல் பேட்டர்ன் சப்போர்ட்ல இங்க தொடர்ந்து சப்போர்ட் எடுத்துட்டு இருக்குல்ல, அதை க்ளோசிங் கவனிச்சீங்கன்னா எக்ஸாக்டா இந்த சேனலுக்கு மேலே கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அதை பிரேக் பண்ணல. வீக்லி க்ளோசிங் பர்ஃபெக்டா இந்த சப்போர்ட் லைன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுக்கல. ஓகே, நம்ம இன்ட்ராடேல 1 hourல நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் தான் காமிக்குது. அது தொடரும் பட்சத்துல இது வரைக்கும் 500 வரைக்கும் வரலாம்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், அப்படிதானே? ஆனாலும் வீக்லி சார்ட்ல நிஃப்டி இந்த சப்போர்ட்ல வந்து செட்டில் ஆயிருக்கு. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த சப்போர்ட்டை இப்போ பிரேக் பண்ணாத வரைக்கும், இப்போ இன்னைக்கு பிரேக் பண்ணிருக்கு இல்ல, அது கண்டினியூ ஆகாம நாளைக்கு ஒருவேளை இது உள்ள போயிடுச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள மண்டே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இது சப்போர்ட்டா எடுத்து நிஃப்டி அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுல சப்போர்ட் ஒரே நிமிஷம், இந்த சப்போர்ட் ரேஞ்சு இதுல அப்படியே கொஞ்சம் சைட்வைஸ் போய் சப்போர்ட்டா எடுத்துட்டு அப்படியே மார்க்கெட் இப்படியே அப் ட்ரெண்ட் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஓகேவா? ஸோ இப்படியும் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. நம்ம ஏற்கனவே வீக்லி வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் நிஃப்டி ஏன் கீழே வரணும் அப்படிங்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நிஃப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் கம்பல்சரியா வருங்கிறது சொல்லியிருந்தேன், 25,150 வரைக்கும். ஓகே, அந்த லெவலை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நிஃப்டி மேல போச்சுன்னா அது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகளை இருக்கும் அப்படிங்கிறத போன வாரம் வீக்லி அனாலிசிஸ்ல சொல்லியிருந்தேன். ஓகே, ஒருவேளை நிஃப்டி போன வாரம் கீழே வராம இந்த வாரம் கீழே வராம இந்த ரேஞ்சில இருந்து அப்படியே தொடர்ந்து மேல போயிடுச்சுன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. கொஞ்சம் தூரம் 26,000 வரைக்கும் 26,100 வரைக்கும் போயிட்டு ஃபால் ஆகிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஓகே, ஒரு இந்த ரேஞ்ச் நம்ம எதிர்பார்த்து இந்த டவுன் ட்ரெண்டை ப்ராப்பரா கொடுத்துக்கிட்டு இங்க இருந்து ரிவர்ஸ் ஆனாதான் ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ பர்ஃபெக்டா அந்த ரேஞ்சில சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட்டை நிஃப்டி ஹோல்ட் பண்ண முடியும்னா நாளைக்கு மண்டே மார்க்கெட் வந்து 25,200க்கு மேல ஓப்பன் ஆகி அந்த ரேஞ்சை ஹோல்ட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் அதில் கன்சல்டேட் பண்ணலாம். கன்சல்டேட் பண்ணி மேல 25,400 ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஆல் டைம் ஹையை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கு. ஸோ நிஃப்டியில இப்போ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
ஒன்னு இன்ட்ராடே 1 ஹவர் சார்ட்டை பேஸ் பண்ணி இந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து கீழே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 24,850, 750, அதுக்கப்புறமா 24,550 வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகலாம். ஓகே, அப்படி இல்லாம மண்டே இந்த 25,200 ரேஞ்சுக்கு மேலே நிஃப்டி ஹோல்டு ஆயிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப் ட்ரெண்ட் வரலாம், அதுவும் 400 பிரேக் பண்ணி மேல ஹோல்ட் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி புது ஹையை கிரியேட் பண்ணலாம். 26,800, 900 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த வாரத்துல இல்ல, வரும் வாரங்கள்ல 26,800, 900 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ மண்டே நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இந்த ஜோன் தான். மார்க்கெட் எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆக போகுது. ஓகே, இதை இன்ட்ராடேல பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே இருக்கட்டும், இருக்கட்டும். ஓகே, இதை எடுத்துடலாம், இதை எடுத்துடலாம், தேவையில்ல. ஓகே 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 ஓகே. இப்போ 2 ஹவர்ஸ்லயோ 1 ஹவர்லயோ 2 ஹவர்ஸ்ல வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இப்படி பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல நான் இதான் சொன்னேன், இன்ட்ராடேல 1 ஹவர் 2 ஹவர்ல அதுவே ஒரு லாங் டைம் ஃப்ரேம் தான். இந்த ரேஞ்சில் நிஃப்டி இந்த லைனை க்ளோஸ் பண்ணி கீழே பிரேக் பண்ணியிருக்கு. பட் ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் பண்ணல. கரெக்டா? ஸோ இப்போ மண்டே மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கீழே டவுன்லேயே ஓப்பன் ஆகி 25,150 அப்படிங்கிற ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இதை டெஸ்ட் பண்ணி 25,200 டெஸ்ட் பண்ணி அதை பிரேக் பண்ணி மேலே போக முடியாம ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து இன்னையோட லோவை கட் பண்ணிடுச்சுன்னா நம்ம டவுன் ட்ரெண்டை பார்ப்போம் டுவர்ட்ஸ் 25,850, 750, 550. இதுதான் டார்கெட்டா இருக்கும். அப்படி இல்லாம இந்த ரேஞ்ச் 25,200 பிரேக் பண்ணி மேல ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இதை பிரேக் பண்ண இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் 25,400ங்கிற ரேஞ்சையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா டைரக்டா நிஃப்டி ஆல் டைம் ஹைக்கு போகலாம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் தான் நம்ம மண்டே ட்ரேடிங் செஷன்ல வாட்ச் பண்ண வேண்டிய லெவல். எந்த இடத்துல எப்படி ட்ரேட் ஆகுது, எப்படி பிரேக் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த வாரத்துக்கான ட்ரேடை டிசைட் பண்ண போகுது. ஓகே, ஸோ மண்டேயோட ஓப்பனிங் ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நமக்கு அந்த வாரத்தோட ட்ரெண்டை ப்ராப்பராக காமிச்சிடும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அப் சைடில் போகுதா டவுன் சைடில் போகுதா. இப்போதைக்கு 2 ஹவர்ங்கிறதே ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் தான். ஸோ இதில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதா தான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். இது வந்து இதில் ரிஜெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ரிஜெக்ஷன் எடுத்து கீழே வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறேன். ஒருவேளை மேலே ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா ஒரு நல்ல அட்டன் வரலாம். ஓகே, இதுதான் அடுத்த வாரத்துக்கு தான் நான் குழுக்காக இருக்க போகுது. உங்களோட வியூஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போட்ட எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களோட வியூ எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.